என்னதான் புதுசு கிளாத்ஸ் எல்லாம் வந்தாலுமே ஒரு சில ஐட்டம்ஸ் எப்பவுமே கிளாசிக்கா வந்து இருக்கும். அது நம்ம வார்ட்ரோப்ல மஸ்ட் இருக்க வேண்டிய ஐட்டம்ஸ். அது இருந்துச்சுன்னா எல்லா இடத்துக்குமே நம்மளால ஸ்மார்ட்டாகவும் போக முடியும், ஹாட்டாகவும் போக முடியும். அந்த ஐட்டம்ஸ் என்னென்ன மஸ்ட் உங்களோட வார்ட்ரோப்ல வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கணும் அதை பத்தி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அதை பத்தி ஷேர் பண்றது மட்டும் இல்லாம அது எங்க வாங்கலாம் அப்படிங்கிற கைடுமே வந்து கொடுக்க போறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்வெட்ஷர்ட் நம்ம பசங்களுக்காகவே செஞ்ச ஒரு ப்ராடக்ட். ரொம்ப ஹாட்டா காட்டுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ரொம்ப வருஷமா ட்ரெண்டிங்ல இருக்கு. இதுக்கப்புறமே வந்து ட்ரெண்டிங்லேயே தான் இருந்துட்டு இருக்கும். என்னதான் வந்து ஓவர் சைஸ் அப்படிலாம் போனாலுமே ஸ்வெட்ஷர்ட்லேயே ஓவர் சைஸஸ் விட்டு அதை மேட்ச் பண்ணிடுவாங்க. ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம பசங்களுக்கு. மஸ்ட் வந்து நம்மளோட பசங்களோட வார்ட்ரோப்ல வந்து இருக்கணும். என்ன கலர் சூஸ் பண்ணுறது சார்? நான் பச்சை கலர் மஞ்சள் கலர்லாம் சூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு மாடலாக இருக்கீங்க, ஃபோட்டோஷூட் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி கலர்ஸ் வந்து போகலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்துக்கு நீங்கள் நியூட்ரல் கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ளூ, பிளாக், ஒயிட், அதை தவிர லைட்டர் கலர்ஸ் லைக் பேஜ், பேபி பிங்க் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் போனீங்கன்னா ரொம்ப ஹாட்டாக வந்துருப்பீங்க. மைல்டு ப்ளூவும் ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக வந்துருக்கு. நீங்கள் வியர் பண்ணிட்டு போனீங்க அந்த இடத்துல ரொம்பவே ரிச்சாகவும் இருப்பீங்க, ஹாட்டாகவும் இருப்பீங்க. பட்ஜெட்டுமே வந்து நம்ம கரெக்டான பட்ஜெட்டில் வாங்க முடியும். ஒரு 400 இருந்து 700-800 ஒரு ப்ரீமியமான ஸ்வெட்ஷர்ட் உங்களால் வந்து எடுக்க முடியும். எங்கே பர்ச்சேஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா H&M வந்து நீங்கள் மஸ்ட் கன்சிடர் பண்ணலாம். லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ H&Mல வந்து குவாலிட்டி பெட்டராக வந்து இருக்கும். கலர்ஸ் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி நியூட்ரல் கலர்ஸில் வந்து நிறைய ஆப்ஷன் வந்து இருக்கும். எங்கிட்ட இருக்கிற ஸ்வெட்ஷர்ட்டில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா H&Mோடது, அதுக்கப்புறம் நம்மளோட பிராண்டில் ஸ்வெட்ஷர்ட் ஒன் ஆஃப் த பீக் செல்லிங் ப்ராடக்ட்னு சொல்லலாம். வேற லெவலில் செல்லான ப்ராடக்ட். இப்போ கரண்ட்லி அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. நெக்ஸ்ட் விண்டர் சீசன்ல வந்து அகைன் வந்து நான் லான்ச் பண்ணுவேன். அந்த டைம்ல கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். செகண்ட் ஒன் ஸ்வெட்ஷர்ட்க்கு அடுத்தது ஹூடிஸ்மே நம்ம பசங்களை ரொம்பவே ஹாட்டா வந்து காட்டும். ஆனால் ஸ்வெட்ஷர்ட்டுக்கும் ஹூடிக்கு ஒரு டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வெட்ஷர்ட் நீங்கள் எல்லா சீசன்லையுமே போட்டுக்க முடியும். வெயில் காலத்துலையுமே போட்டு போகலாம். ஏன்னா அது ஸ்வெட்டை அப்சர்வ் பண்ணிடும். உங்களை வந்து கொஞ்சம் பெட்டராக காட்டுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். எல்லா இடத்துக்குமே அடிக்கிற வெயிலில் போட்டு போக முடியாது தான். பட் இருந்தாலுமே ஹூடியை கம்பேர் பண்ணும்போது ஸ்வெட்ஷர்ட் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். ஹூடி வந்து நீங்கள் வின்டர் டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இல்லைனா கிளைமேட் வந்து ரொம்பவே கூலாக அதே நார்மலாக இருக்கிற டைமில் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். அடிக்கிற வெயிலில் போட முடியாது. பட் ஹூடியில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, உங்களோட நெக் ஏரியாவை அது மோஸ்ட்லி வந்து கவர் பண்ணுறதுனால பார்க்கறதுக்கு எலகண்ட்டாக வந்து இருக்கும். அதுலேயுமே நான் சொன்ன மாதிரி நியூட்ரல் கலர்ஸ் போனீங்கன்னா பர்ஃபெக்டான ஆப்ஷனாக வந்து இருக்கும். நீங்கள் வெளியே ஹில் ஸ்டேஷன்லாம் போகும்போது ஒரு ஹூடி போட்டு ட்ரௌசர் போட்டாலுமே நல்லா இருக்கும். அப்படி இல்லை என்ன பேண்ட் போட்டாலுமே பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகும். ஸோ மஸ்ட் நம்ம பாய்ஸ் கிட்ட ஹூடி வந்து இருக்கணும். அண்ட் ஹூடியில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராடாக வந்து காட்டும். ஸோ உள்ளே இருக்கிறவங்களாம் போட்டாங்கன்னா செம்ம பர்ஃபெக்டாக பார்க்கறதுக்கே ஹேண்ட்ஸமாக வந்து இருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து H&Mல பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுக்கு பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்னா வந்து ஹைலாண்டர் பிராண்டில் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும், ரோட்ஸ்டர் பிராண்டில் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நான் முடிஞ்ச வரைக்கும் நல்லா இருக்கிற ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து கொடுக்குறேன். வேணும்னா அதை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பேண்ட்ல வந்து 2 பேண்ட் வந்து இருக்கணும். டெனிம்ல நான் வந்து சொல்கிறேன். ஒன்று பிளாக் டெனிம், இன்னொன்று லைட் ப்ளூ டெனிம். இந்த 2 இருந்துச்சுன்னா உலகத்தில் என்னென்ன கலர் அவுட்ஃபிட் இருக்கோ எல்லாத்துக்கூடயுமே நம்மளால பேர் பண்ணிக்க முடியும். இந்த 2 மஸ்ட் வந்து நம்ம பசங்களோட வார்ட்ரோப்ல வந்து இருக்கணும். பிளாக் டெனிம் நீங்கள் லைட்டர் கலர் ஃபேப்ரிக்ஸ் கூட போடலாம், டார்க் கூட போட்டாலுமே ஆல் பிளாக் லுக் மாதிரி வந்து நல்லா தான் இருக்கும். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட் ப்ளூ எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா டார்க் ஷேட் கூடயுமே போட்டுக்க முடியும். ஸோ இந்த 2 இருந்தாலே எல்லா கூடயுமே பேர் பண்ணிக்கலாம். இதை எங்கே வாங்கலாம்? வெப்சைட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜூடியோலையுமே நல்லா தான் இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேண்ட் டெனிம் சூஸ் பண்ணும்போது ஆன்லைனில் தான் வாங்கணும். நல்ல வந்து ஹை குவாலிட்டியாக தான் வாங்கணும்னு தேவை கிடையாது. நீங்கள் நார்மலான ஷாப்பில் போயிட்டு ஓரளவுக்கு வந்து 700-800 பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரி வாங்கினாலே அதே நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பேண்ட்டை லோக்கல் ஷாப்பில் கூட வாங்கிக்கலாம். நீங்கள் போய் போட்டு பார்த்துட்டு கூட வாங்கிக்கோங்க. அது பெட்டராக வந்து இருக்கும். அடுத்து போய் பார்க்க முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் டெர்மாகோவை பற்றி பார்த்துட்டு போயிடலாம். உங்களோட ஸ்கின் ரொம்பவே பிக்மெண்ட்டாக வந்திருக்கு, அன்ஈவன் ஸ்கின் டோன் வந்திருக்கு, அங்கங்கே டார்க் ஸ்பாட்ஸ் வந்து இருக்கு. இதை போக வைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் இவங்களோட கோஜிக் ஆசிட் ரேஞ்ச் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். 2% கோஜிக் ஆசிட் ஃபேஸ் சீரம், 1% கோஜிக் ஆசிட் டெய்லி ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணலாம். இதில் இருக்கிற மேஜிக் வந்து பார்த்தீங்கன்னா கோஜிக் ஆசிட் வந்திருக்கு, ஆல்ஃபா ஆல்பர்டின் வந்திருக்கு, அதே மாதிரி நியாசினமைட் வந்து இருக்கு. இந்த கோஜிக் ஆசிட் என்ன பண்ணுன்னா, நம்மளோட டார்க் ஸ்பாட்ஸை வந்து லைட்டன்ஸ் பண்ணி, ஸ்கார்ஸ் இருந்துச்சுன்னா அதையுமே லைட்டன்ஸ் பண்ணி, மெலஸ்மாவை ட்ரீட் பண்ணி நம்ம ஸ்கின்னை கொஞ்சம் க்ளோவிங்காகவும் ஸ்மூத்தாகவும் ஹெல்த்தியராகவும் வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்ஃபா ஆல்பர்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெலனினை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்கின்னை ஈவனாக வச்சுக்கிறதுக்கு, ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லலாம். இது ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தால் நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற டிஸ்கலரேஷனை அது ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இது யூஸ் பண்ண 80% பீப்பிள்ஸ்க்கு வந்து ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேஸ் நல்லா வெட் பண்ணிட்டு இந்த ஃபேஸ் வாஷ் கொஞ்சமாக கையில் எடுத்து சர்க்குலர் மோஷன் அப்படியே மசாஜ் பண்ணிட்டு வந்து வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா வந்து டவலை வச்சு தொடச்சி எடுத்துட்டு ஒரு 3-4 டிராப் வந்து சீரம் கையில் எடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃபேஸில் வந்து டாட்டாக வச்சு அப்படியே பொறுமையாக வந்து உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ண கொஞ்ச நேரத்திலே வந்து இது ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆயிரும். முக்கியமாக வந்து இந்த சீரம் நைட் டைம்ல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். நீங்க காலையில் யூஸ் பண்ணும்போது வெளியே போறதுக்கு முன்னாடி ஒரு சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணிட்டு போகணும். முக்கியமாக வந்து எந்த ஆக்டிவ் யூஸ் பண்ணாலுமே சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணீங்கனால தான் பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதுக்கு இவங்களோட 1% ஹைலனிக் ஆசிட் சன்ஸ்கிரீன் வந்து ட்ரை பண்ணலாம். இதில் SPF 50+ இருக்கு, PA4+ வந்து இருக்கு. UV A rays B rays எல்லாமே ஸ்கின்னை வந்து நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சராகவும் ஹைட்ரேட்டாகவும் வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த சன்ஸ்கிரீன்ல விட்டமின் E இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்ல இருக்கிற wrinkles எல்லாம் ரெடியூஸ் பண்ணி ஸ்கின்னை ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.
அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த ஒரு ஆக்டிவ் ட்ரை பண்றதுக்கு முன்னாடியுமே ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, அது பெட்டரா வந்து இருக்கும். ப்ராடக்ட் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன். முக்கியமா இவங்க கிட்ட நீங்க ஒவ்வொரு ப்ராடக்ட் வாங்கும்போது உங்களோட ஆர்டர் வந்து ஒரு சைல்டோட எஜுகேஷன் கூட லிங்க் பண்ணிடுவாங்க along with பூமி. இந்த இருக்குள்ள வந்து 10,000 ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது அவங்க லேமா இருக்கு. அது உண்மையாவே ஒரு நல்ல விஷயம். அதை தவிர டெர்மாகோட நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ. ப்ராடக்ட் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அவங்களோட வெப்சைட் இந்த டெர்மாகோல வாங்கும்போது Saran 2023 கோட் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா அமேசான், நைகா, ஃபிளிப்கார்ட் இதுலயுமே வந்து இவங்க ப்ராடக்ட் எல்லாமே கிடைக்கும். ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வேணும்னா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நீங்க காலேஜ் போற பசங்க ஜீன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நான் அதிகமா வந்து எனக்கு நார்மல் பேண்ட் வேணும், அதாவது ட்ரௌசர்ஸ் வந்து நான் அதிகமா வியர் பண்ணுவேன்னா உங்ககிட்ட என்ன ட்ரௌசர்ஸ் இருக்குன்னா 3 கலர் ஆப்ஷன் வந்து சஜஸ்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பிளாக், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரே கலர், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஒயிட் இல்லனா பேஜ் கலர். இந்த 3 கலர் இருந்துச்சுன்னா எல்லா அவுட் கூடயுமே பேர் பண்ணிக்க முடியும். முக்கியமா வந்து பேண்ட் வாங்கும்போது ட்ரௌசர்ஸ் வாங்கும்போது ஆன்லைன்ல அப்படி இல்லைன்னா ஷாப்ல போயிட்டு எடுத்து அதை ஆல்டர் பண்ணாம நீங்க மெட்டீரியல் எடுத்து வந்து ஸ்டிச் பண்ணீங்கன்னா அது இன்னுமே உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களால பண்ணிக்க முடியும். ரொம்பவே கம்ஃபர்ட்டா இருக்குன்னு சொல்லலாம். நான் எப்பவுமே அந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன்னா டைரக்டா ஒரு ஷாப்புக்கு போயிட்டு மெட்டீரியல் ஷாப்புக்கு போயிட்டு பாலி காட்டன் பேண்ட் மெட்டீரியல் வந்து காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க காட்டுவாங்க, நிறைய ஷேட்ஸ் இருக்கும். அது எந்த ஷேட் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு தோணுதோ அதை வாங்கிட்டு போய் டெய்லர் கொடுத்து பர்ஃபெக்டான ஷேப்பில் வந்து ஃபிட் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான ஃபிட்ல வந்து அந்த பேண்ட்டுமே இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹாட்டா வந்து இருப்பீங்க. மஸ்ட் வந்து கன்சிடர் பண்ணுங்க. பேண்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி டெய்லர் மேட் பேண்ட் பக்கம் போங்க, கண்டிப்பா அது ரொம்பவே ஹாட்டா காட்டுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்தது பேசிக் டிஷர்ட். பேசிக் டிஷர்ட்ல பிளாக் அண்ட் ஒயிட் தான் வரும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் வந்து மஸ்ட் நம்ம பாய்ஸ் கிட்ட வந்து இருக்கணும். பிளாக் கலர் டிஷர்ட், ஒயிட் கலர் டிஷர்ட் நீங்க லேயரிங் பண்றதுக்கு பர்ஃபெக்டா வந்து இருக்கும். உங்களுக்கு என்ன அவுட்ஃபிட் போடுறதுன்னு ஐடியா இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் ஒரு பிளாக் கலர் டிஷர்ட்டை போட்டு அதுக்கு மேல ஒரு ரெட் செக்கடோ இல்லைன்னா கிரீன் செக்கடோ போட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல வேற லெவல்ல வந்து இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு டெனிம் ஜாக்கெட் போட்டீங்கனாலுமே பர்ஃபெக்ட்டா வந்து இருப்பீங்க. சோ Black and white வந்து மஸ்ட் வந்து இருக்கணும். அதை வீட்டுக்கு யூஸ் பண்ணாம அதை எடுத்து வாங்கி கரெக்டா வச்சுட்டு வெளியே போகும்போது லேயரிங் பண்ணும்போது மட்டும் வந்து யூஸ் பண்ணணும். ஒரு ரிச் வைபை கொடுக்கறதுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு வந்து நீங்க ஜூடியோவை கன்சிடர் பண்ணலாம். ஜூடியோல 199 299 எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான டிஷர்ட் வந்து கிடைக்கும். நம்ம போடுறதுக்கு அது பர்ஃபெக்ட்டா இருக்கும், ஃபிட்டுமே வந்து பர்ஃபெக்ட்டா இருக்கும். நியர்பை ஜூடியோ வேர் பண்ணிட்டு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். Black and white மஸ்ட் வந்து இருக்கணும். ஸோ கண்டிப்பா வந்து உங்ககிட்ட இல்லைன்னா வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது ஷர்ட்ஸ்ல வந்து பிளைன் ஷர்ட்லயுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. செக்கட் ஷர்ட் எல்லாருமே வச்சிருக்கிற ஒன்று தான். ஒரு கடைக்கு போனாலும் செக்கட் மட்டும் தான் எடுப்போம். அப்படி இல்லாமல் பிளைன்ஸுமே நம்ம கிட்ட வந்து இருக்கணும். பிளைன்ஸ் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு இடத்துல நீங்க கிளாஸியா நீட்டா போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல பிளைன்ஸ் வந்து வியர் பண்ணுங்க. உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாருமே செக்கட் பிரிண்டட் போட்டிருக்கும் போது நீங்க பிளைன்ஸ் போட்டீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஹாட்டா வந்து இருப்பீங்க. நீங்க என்ன கலர் வேணுமானு சூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா டார்க் ப்ரௌன், அதை பத்தி நம்ம ரீல்ஸ்ல கூட பேசியிருந்தோம். ஸோ சாக்லேட் ப்ரௌன் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம், இல்லைன்னா காக்கி கலர் வந்து சூஸ் பண்ணலாம். இது மாதிரி யூனிக் கலர்ஸ் வியர் பண்ணும்போது ரொம்பவே அட்ராக்டிவா வந்து இருப்பீங்க. Black and white ஷர்ட் எல்லார்கிட்டயுமே இருக்கும். அதை தவிர வந்து இந்த மாதிரி ப்ரௌன், காக்கி இந்த மாதிரி கொஞ்சம் யூனிக் கலர்ல வந்து போங்க. கிரீனுமே பர்ஃபெக்டான ஆப்ஷனா வந்து இருக்கும். பெஸ்ட் ஷர்ட், பட்ஜெட் ஷர்ட்கான லிங்க்ஸ் வந்து கீழே கொடுக்குறேன். வேணும்னா அதை செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வாட்ச்ல ஒரு ஐட்டம் மஸ்ட் வந்து நம்ம கிட்ட இருக்கணும், மெட்டாலிக் வாட்சஸ். நீங்க வந்து லெதர் வாட்சா இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் வாட்சா இருக்கட்டும், அது எல்லாத்த விட மெட்டாலிக் வாட்ச் ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸா வந்து இருக்கும். நீங்க எல்லா இடத்துக்குமே போட்டு போக முடியும். நீங்க கம்மியான பட்ஜெட்ல அது 500 ரூபாய்க்கு வாங்கி நீங்க போட்டிருந்தாலுமே அதோட லுக்கே தனி. இதுவே நீங்க ஸ்மார்ட் வாட்ச் வந்து 500 ரூபாய் வாங்கி போட்டீங்க அவ்வளவு லுக்கா வந்து இருக்காது. ஸோ நீங்க வந்து மஸ்ட் ஒரு மெட்டாலிக் வாட்ச் நம்ம பாய்ஸ் எல்லாருக்கிட்டையுமே இருக்கணும். 2 ஆப்ஷன், ஒன்னு பிளாக் அப்படின்னா சில்வர், ரெண்டுல ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களை ஹாட்டா காட்டுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். உங்ககிட்ட பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா கேஷியோ விண்டேஜ் வாட்ச் வந்து ட்ரை பண்ணலாம். அது என்னோட ஃபேவரட் மட்டும் கிடையாது, நிறைய ஃபேஷன் இன்ஃப்ளூயன்சரோட ஃபேவரட்டான ஒன்று. அதோட பிரைஸுமே 1600 அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து வரும். ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்க, பர்ஃபெக்டா இருக்கும். அதை தவிர இன்னுமே கம்மியான பட்ஜெட் இருக்குன்னா நீங்க வந்து அமேசான்ல ஏதாவது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்ச்னால ரிவ்யூஸ் இருக்கிறத வாங்கி வந்து நீங்க வேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ரொம்பவே ஹாட்டா காட்டுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்தது ஸ்னீக்கர்ல ஒயிட் ஸ்னீக்கர் மஸ்ட் நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒன்று. ஒயிட் ஸ்னீக்கர் என்கிட்ட 2 பேர் வந்து இருக்கு. ஏன்னா நான் அதிகமாக வந்து ஒயிட் ஸ்னீக்கர் வந்து வியர் பண்ணுவேன். நான் என்ன ஜார்டன்ஸ் வச்சிருந்தாலுமே ஒயிட் ஸ்னீக்கர் எல்லா அவுட்ஃபிட்டுமே மேட்ச் ஆயிரும். ஈஸி கோயிங்கா இருக்கும். நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னா எடுத்து ஒரு ஒயிட் ஸ்னீக்கர் போட்டு நான் வந்து கிளம்பி போயிடுவேன். ஏன்னா அது அட்ராக்டிவா காட்டுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்ககிட்டயுமே ஒரு நல்ல ஒயிட் ஸ்னீக்கர் வந்து இருக்கணும். பட்ஜெட்ல பாக்குறீங்கன்னா ஹைலண்டர் பிராண்ட்ல வந்து ஒயிட் ஸ்னீக்கர் நல்லா இருக்கு, குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணி வாங்கினவங்க எல்லாருமே ரிவ்யூஸ் வந்து நல்லா இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்க அதை கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் பட்ஜெட் இருக்குன்னா பூமால வந்து நீங்க போகலாம். பூமால 3000 ரூபாய் 3500 ரூபாய்க்குலாம் நல்ல ஒரு ஒயிட் ஸ்னீக்கர் வந்து கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் பூமா ஷோரூம்ல போயிட்டு வாங்காதீங்க. ஆன்லைன்ல இருக்கிற ப்ராடக்ட், எக்ஸாம்பிளுக்கு ஆன்லைன்ல அந்த ப்ராடக்ட் 3000 ரூபாய்னா ஷாப்ல வந்து 6000 ரூபாய் போட்டு அதுல 10% டிஸ்கவுண்ட் சொல்லி ஒரு 5000 ரூபாய் 4000 ரூபாய்க்கு வந்து கொடுப்பாங்க. நம்ம எப்படி இருந்தாலும் அதிகமாக பே பண்ற மாதிரி இருக்கும். இது ஷாப்லயே நேரம் விசிட் பண்ணி
பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சொல்கிறேன். ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் போகும்போது ஆன்லைனில் கன்சிடர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் அதில் வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும். ஃபைனலாக மஸ்ட் ஹேவ் ஆக்சஸரியில் ரிங் வந்து மஸ்ட்டு நம்மகிட்ட இருக்கணும். செயின் நம்ம வியர் பண்ணுறோமோ இல்லையோ, ரிங் இருந்தால் அது இன்னுமே எலகண்டாக காரத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ரிங்கில் ஒரு பிளைன் சில்வர் கலர் ரிங் வந்து வாங்கிக்கோங்க. அது எல்லா இடத்துக்குமே நம்ம போட்டு போக முடியும். ஒரு நல்ல ஃபிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சில்வர் ரிங் வந்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களை ஸ்மார்ட்டாக காட்டுறதுக்கும் ஹாட்டாக காட்டுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஒரு மெட்டாலிக் வாட்ச் கூட இந்த சில்வர் ரிங் எல்லாம் பேர் பண்ணும்போது ரொம்பவே ஹாட்டாக வந்து கண்டிப்பாக இருப்பீங்க. அவ்வளோதான் பாய்ஸ். இந்த வீடியோ நான் சொன்னது எல்லாமே பேசிக்கான ஐட்டம்ஸ். மஸ்ட் வந்து எல்லாரோட வார்ட்ரோப்ல இருக்க வேண்டிய ஐட்டம்ஸ். உங்கள் வார்ட்ரோப்ல ஏதாவது ஐட்டம்ஸ் இல்லைனா வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களை ஸ்மார்ட்டாக காட்டுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நான் சொன்ன ப்ராடக்ட் சிமிலர் ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் தேவையில்லை. நீங்கள் வெளியே எங்காவது நல்ல ஆப்ஷன் இருக்குன்னா அதை கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மஸ்ட் இந்த ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா பெட்டராக வந்து இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நம்மளோட சேனல் ஃபஸ்ட் தடவை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து நல்லா இருப்போம். நிறைய ஃபேஷன் குரூப்பிங் வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்க போது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்க போகிறேன். ஒரு ஃபேஷன் ஓரியன்டாக உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ஸ்டாவில் பார்ப்போம். பை பிரதர்ஸ்.